வாரும் தூயாகிய இந்த பிரச்சனத்தை வாஞ்சிக்கின்றோம். வல்லமையால் என்னையும் எங்களையும் நீர் அழைத்து கர்த்தரீர் ஆளுகை செய்கிறார்கள். இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாளின் காலை வரைக்குமாய் அவருடைய திருப்பிரசனத்தில் இணைந்து வந்திருக்கின்ற யாவரையும் தூய திரியேக கடவுளின் பேரிலே உங்களை நாம் வாழ்த்துகின்றோம். உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலுமாய் நம்முடைய தியானத்துக்கென்று தன்னுடைய திருச்சபை ஒழுங்குமுறை பிரகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் படைத்த இறைவனுடைய புகழ்ச்சியை பறைசாற்றுகின்றன. படைத்த இறைவனுடைய புகழ்ச்சியை பறைசாற்றுகின்றன. Creation proclaims the glory of God. Creation proclaims the glory of God. வாசிக்க கேட்ட சங்கீதம் உட்பட 4 பகுதிகளையும் நாம் கவனித்திருப்போம் என்று சொன்னால், அருமையாக எவ்விதமாக படைத்த இறைவனுடைய வல்லமையை இயற்கை மகிமைப்படுத்துகின்றது. படைத்த இறைவனுடைய திருவுள சித்தம் என்ன என்பதையும் இந்த 4 பகுதிகளிலிருந்து நாம் கவனிக்கின்றோம். 3 குறிப்புகளை இந்த காலை வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கின்றேன். முதலாவதாக, God the Creator, படைத்த இறைவன், வல்லமை நிறைந்த இறைவனுடைய வார்த்தையின் வழியாக அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உருவாக்கியவராக திருமறை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததாக இருந்தது. அந்த வல்லமை நிறைந்த வார்த்தையின் வழியாக சகலத்தையும் அவர் உருவாக்கி முடித்திருக்கின்றார் என்பதையும் நாம் திருமறையிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். வாசிக்க கேட்ட நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம், சங்கீதம் 19 இவைகளை நாம் கவனித்திருப்போம் என்று சொன்னால், எவ்விதமாக சகலத்தையும் அவர் மிகவும் அருமையாக சிருஷ்டித்து முடித்திருக்கின்றார். வானங்களை நிலைநிறுத்திய தேவன் கடலின் கடைசி எல்லையையும் அவர் குறித்து வைத்திருக்கின்றார் என்று சொல்லி அருமையாக ஒருவேளை நாம் யோசித்திருப்போமோ, கற்பனை செய்து பார்த்திருப்போமோ தெரியவில்லை. கடலினுடைய எல்லை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதை எவ்விதமாக கடவுள் ஸ்தாபித்திருப்பார், நிலைநிறுத்தியிருப்பார் என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடலின் எல்லை எத்தனை பெரிதாக, எத்தனை தூரமாக கடல் பரவலாக இருக்கின்றது. அதனுடைய எல்லை இதுவரைக்கும் தான் அந்த கடல் தன்னுடைய தண்ணீரை பரப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த எல்லையும் கடவுள் குறித்து வைத்திருக்கின்றார் என்பதை அருமையாக இந்த திருமறை பகுதிகளிலே நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு கடவுள் ஒவ்வொன்றையும் அருமையாக அவர் யோசித்து கற்பனை செய்து தன்னுடைய வல்லமையான வார்த்தைகள் வழியாக எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்து முடித்திருக்கின்றார். ஆதியாகமம் புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்திலே கவனிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வசனங்களிலும் அது அப்படியாக கடவுள் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தை வருகின்ற பொழுது அது அப்படியே நிறைவு பெறுகின்றது. இதை எல்லாவற்றையும் பார்த்த இறைவன் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். கடைசியாக மனிதனையும் தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபமாக அவர் சிருஷ்டித்த பிறகு மிகவும் நல்லது என்று சொல்லி அங்கு அவர் கூறுகின்றதையும் நாம் கவனிக்கின்றோம். படைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுக்குலத்தையும் குறிப்பதாக இடம்பெறுகின்றது. ஏதோ இயற்கை மாத்திரம் அல்லாமல் மனுக்குலத்தையும் அது குறிப்பதாக. ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளாக நாம் இருக்கின்றோம். அவருடைய வல்லமையான வார்த்தைகளின் வழியாக இயற்கை எல்லாவற்றையும் படைத்த இறைவன் மனிதர்களாகிய நம்மை நினைவு கூர்ந்த பொழுது, நம்மை அவர் உருவாக்கிய பொழுது, அவர் உருவாக்கிய விதம் எத்தனை அருமையாக அவர் தன்னையே தன்னுடைய கரங்களினாலே
தன்னுடைய சாயல் தன்னுடைய ரூபத்தில் நம்மை படைத்திருக்கின்றார் என்பதை நாம் யோசிக்கின்ற பொழுது அவர் எத்தனை வல்லமை நிறைந்த ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை மறுக்க முடியாத ஒரு சத்தியமாக இருக்கின்றது. இந்த ஒரு இறைவனை அவருடைய வல்லமை இயற்கை மிக அருமையாக நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் திருமறையை வாசிக்கின்றோம். சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வசனம் 1ஆம் வசனம் துவக்கம் 7ஆம் வசனம் பார்க்கின்ற பொழுது எவ்விதமாக இயற்கை இறைவனுடைய மகிமையை புகழ்ந்து போற்றி பாடுகின்றது, அவருடைய மகிமையின் மேன்மையை எவ்விதமாக பறைசாற்றுகின்றது என்பதை அந்த சங்கீதக்காரன் அருமையாக எடுத்து காட்டுகின்றார். அவைகளுக்கு வார்த்தை இல்லை, வாய் இல்லை, ஆனாலும் கூட இறைவனுடைய புகழ்ச்சியை அவைகள் இறைவனுடைய மகிமையை பறைசாற்றி கொண்டே இருக்கின்றது என்று சொல்லி அந்த சங்கீதம் 19ஆம் சங்கீதம் முதல் 6 வசனங்கள் அருமையாக அந்த சங்கீதக்காரன் கற்பனை செய்து பாடுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் யாரும் எடுத்துங்க வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலத்தையும் நமக்கு தந்து, ஆமா, உள்ளங்களை மகிழ்விக்க செய்கின்றவராக இருக்கின்றார். ஆகாரத்தை கொடுத்து உள்ளங்களை மகிழ்விக்க செய்கின்றவராக இருக்கின்றார். போதுமா? இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து, இல்லைங்களா, தம்மை குறித்ததான சாட்சியை விளங்க பண்ணாமல் இருந்ததில்லை. இயற்கையின் வழியாக கடவுள் தொடர்ச்சியாக தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். தன்னுடைய சாட்சி, தன்னை பற்றிய சான்று இயற்கை வழியாக இறைவன் தொடர்ச்சியாக மனுக்குலத்திற்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். மழையை கொடுப்பதன் நிமித்தமாகவும் பருவ காலங்களை கொடுக்கின்றது நிமித்தமாகவும் மனுக்குலத்திற்கு ஆகாரத்தை தந்து உள்ளங்களை மகிழ்ச்சி செய்து வருகின்ற வழியாகவும் தன்னை இவ்விதமாக யார் என்பதை, தான் எப்படிப்பட்டவர் என்பதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே வருகின்றார். மிக அருமையான அந்த ஒரு வசனம். இவ்விதமாக நாம் பார்க்கின்ற பொழுது இயற்கையை நாம் எடுத்துக்கொண்டால் படைத்த இறைவனுடைய மகிமையை அவைகள் தொடர்ச்சியாக, the revelation of God through nature is continuous. தொடர்ச்சியாக படைத்த இறைவனுடைய வல்லமையும் மகிமையும் இயற்கை பறைசாற்றி கொண்டே வருகின்றது. சங்கீதம் 19 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பகலுக்கு பகல் இரவுக்கு இரவு இறைவனுடைய மகிமை அவர்கள் வெளிப்படுத்துகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக, without break, the nature is proclaiming the glory of God. Day to day and day by day and night by night. பகலுக்கு பகலும் இரவுக்கு இரவாக இறைவனுடைய மகிமை பறைசாற்றி கொண்டே இருக்கின்ற இயற்கை தொடர்ச்சியாக மாத்திரமல்ல, மிகுதியாக, the revelation is abundant. இறைவனுடைய மகிமை பற்றி மிகுதியாக இயற்கை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அதே 19ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். போதுமா? பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகின்றது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த அளவிற்கு மிகுதியாக இறைவனை பற்றிய மகிமையும் மேன்மையும் இயற்கை பறைசாற்றி கொண்டே வருகின்றது, வெளிப்படுத்திக் கொண்டே வருகின்றது என்பதை இந்த சங்கீதக்காரன் அருமையாக பாடுகின்றார். தொடர்ச்சியாக மாத்திரமல்ல, மிகுதியாக இறைவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அவைகளுக்கு வார்த்தை இல்லை, வாயில்லை என்றாலும் கூட மிகுதியாக இறைவனை பற்றி வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது இயற்கை. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது எல்லா இடத்திலும் பூச்சக்கரத்தில் எல்லை வரைக்கும், கடைசி வரைக்கும் இறைவனுடைய மகிமை இயற்கை எடுத்துரைக்கின்றதாக இருக்கின்றது. அதே 19ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம், the revelation of God through nature is universal.
It is continuous, it is abundant, and it is universal. தொடர்ச்சியாக இறைவனை பற்றி வெளிப்படுத்துகின்றது, மிகுதியாக இறைவனை பற்றிய சாட்சியை வெளிப்படுத்துகின்றது. எல்லா இடத்திலும் இறைவனை பற்றிய சாட்சியை இயற்கை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. God the Creator, சிருஷ்டிப்பில் இறைவனை இயற்கையின் வழியாக நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்கின்ற ஒரு நிலையை கடவுள் உருவாக்கி தந்திருக்கின்றார். இரண்டாவதாக நாம் கவனிக்கின்ற பொழுது covenant keeping God அல்லது God who cares, நம்மை வழிநடத்துகின்றவராக, அக்கறையுள்ளவராக, உடன்படிக்கை இறைவனாக அவர் இருக்கின்றார் என்பதையும் நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகள் வழியாக நாம் பார்க்கின்றோம். இந்த வல்லமை நிறைந்த இறைவன் படைப்புகளாகிய நம்முடைய வாழ்க்கை மீது அக்கறை உள்ளவராக அவர் இருக்கின்றார் என்பதை நாம் கவனிக்கின்றோம். பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது சீடர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இணைந்து படகில் அவர்கள் கடலில் பிரயாணமாக செல்லுகின்ற நேரத்தில் கடல் கொந்தளிப்பு ஏற்படுகின்றது. பயந்த சீடர்கள் நாங்கள் மடிந்து போகின்றோம் என்று சொல்லி இயேசுவானவரை உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரை சீடர்கள் எழுப்புகின்றார்கள். உமக்கு அக்கறை இல்லையா, நாங்கள் மடிந்து போகின்றோமே, மாண்டு போகின்றோமே என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற சீடர்களை அங்கு நாம் கவனிக்கின்றோம். ஆனால் இயேசுவானவர் அவர் உடனடியாக காற்றையும் கடலையும் அவர் அமைதிப்படுத்துகின்றார். சீடர்களுடைய அங்கலாய்ப்பை உணர்ந்த ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற சகாயத்தை அந்த மாத்திரத்திலே அவர் செய்கின்றதை அங்கு நாம் கவனிக்கின்றோம். அத்தனை வல்லமை நிறைந்த ஆண்டவர் காற்றையும் கடலின் கொந்தளிப்பையும் அமைதிப்படுத்தி பயத்திலிருந்த சீடர்களின் உள்ளங்களை அமைதிப்படுத்துகின்றவராக இங்கு நாம் இயேசுவானவரை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலும் கூட நாம் சந்திக்கின்ற கடல் கொந்தளிப்புகளை எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துகின்ற இறைவனாக இருக்கின்றார். அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவன் அல்ல, அறிந்த இறைவன், உணர்ந்த இறைவன், செயல்படுகின்ற இறைவனாக அவனை நாம் பார்க்கின்றோம். சீடர்களுடைய வாழ்க்கையின் சாட்சியும் அதுவாகத்தான் இருக்கின்றது. இயேசுவானவர் ஏற்ற நேரத்தில் அவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். நீங்கள் ஏன் பயப்படுகின்றீர்கள், உங்களுக்கு விசுவாசம் இல்லையா என்று சொல்லி சீடர்களை பார்த்து இயேசுவானவர் கேட்கின்ற கேள்வி. மிசிசிப்பி என்று சொல்லுகின்ற இடத்திலே மிகவும் கொடூரமான ஒரு புயல் தாக்கியது. அப்பொழுது ஊழியக்காரருடைய குடும்பம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் எல்லா உடைமைகளையும் அவர்கள் இழந்தவர்களாக அந்த ஊழியரும் தன்னுடைய துணைவியாரும் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி எடுக்கின்றார்கள். புயல் பெருகிக் கொண்டே இருக்கின்றது. வேறு ஒரு ஊரில் இருந்த தன்னுடைய மக்கள் தன்னுடைய தகப்பனாரிடம், நீங்கள் எப்படியாவது முயற்சி எடுத்து நான் இருக்கின்ற இடத்துல வந்து விடுங்கள், நான் உங்களை பராமரிப்பேன் என்று சொல்லி மகள் கூறுகின்றாள். ஆனால் இந்த இடத்திலிருந்து மகள் இருக்கின்ற இடத்திற்கு செல்ல கூட அவர்களுக்கு பணமில்லை. அவ்விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ஊழியரும் தன்னுடைய துணைவியாரும் இருந்தார்கள். புயல் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கியவாறு உடைமைகளை எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையில் கடைசியாக புயல் எல்லாம் அமைதியான பொழுது அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு சென்று பார்க்கின்றார்கள். மீதியாயிருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு போட்டோ மாத்திரம்தான் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அந்த போட்டோவை அவர்கள் எடுத்து தட்டி பார்க்கின்ற பொழுது அந்த போட்டோ ஃப்ரேமில் இருந்து அவர்களுக்கு காசு விழுகின்றது கீழே. அந்த காசு, அந்த பணத்தை அவர்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது தன்னுடைய மகள் இருக்கின்ற இடத்திற்கு செல்வதற்கான ஏற்றவாறு அந்த பணம் அந்த போட்டோ ஃப்ரேமில் இருக்கின்றதை அவர்கள் காண்கின்றார்கள். அந்த இடத்துல அந்த ஊழியரும் தன்னுடைய துணைவியாரும் முழங்கால் படியிட்டு
கடல் கொந்தளிப்பிலும் கைவிடாத தேவன் தான் எங்களுடைய தேவன் என்று சொல்லி இன்னுமாக கடவுளை அவர்கள் போற்றி துதித்து பாடி அருமையான ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு பாடலை அவர்கள் எழுதுகின்றார்கள். அந்த பணத்தை பயன்படுத்தி தன்னுடைய மகள் இருந்த இடத்திற்கு அவர்கள் சென்றடைந்து மீண்டுமாக தன்னுடைய ஊழியத்தை துவங்குகின்றதை வரலாறு நமக்கு கூறுகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாச கூட்டமாகிய நமக்கும் இந்த காலை வேளையிலே திருமறை நினைப்பூட்டுகின்ற காரியம் அதுவாகத்தான் இருக்கின்றது. வாழ்க்கையில் கடல் கொந்தளிப்பு மத்தியிலும் இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் கடந்து வருகின்ற வேளையிலும் தனிப்பட்ட முறையில் நம் மீது அக்கறையுள்ள ஆண்டவராகவும் நம்முடைய குடும்பங்களின் மீது அக்கறையுள்ள ஆண்டவராக திருச்சபை வாழ்க்கையின் மீது அக்கறையுள்ள ஆண்டவராக அவர் இருக்கின்றார் என்பதை இந்த நாளில் மீண்டுமாக நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். எந்தவித சூழ்நிலையும் கடவுளுக்கு இயலாத சூழ்நிலை அல்ல. There is nothing impossible with God. சிலர்களைப் போல ஒருவேளை நாமும் மனம் கலங்கியவர்களாக மன கொந்தளிப்பு நாம் கடந்து வந்திருக்கக்கூடும். ஆனால் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அந்த கடல் கொந்தளிப்பை அமைதிப்படுத்த வல்லவராக இருக்கின்றார். வார்த்தையின் வழியாகவே அவர் அமைதிப்படுத்துகின்றார். ஆங்கிலத்தில் அவர் 3 வார்த்தைகள் மாத்திரமே பயன்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். கடலை பார்த்து பீஸ் பீ ஸ்டில், பீஸ் பீ ஸ்டில், இதுதான் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள். இந்த 3 வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தைகளாக காற்றையும் கடலின் கொந்தளிப்பும் அமைதிப்படுத்துகின்ற நிலையிலே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் கவனிக்கின்ற பொழுது God the Creator, the God who cares. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட இறைவன் நம்முடைய புகழ்ச்சிக்கும் அவருடைய துதியை போற்றி பாடுவதற்கும் பாத்திரராக இருக்கின்றார். He is a God who is worthy of our praise and glory. இயற்கை அதுதான் செய்து வருகிறது. பகலுக்கு பகல், இரவுக்கு இரவு இறைவனுடைய துதியை போற்றி பாடுகின்ற பொழுது அவருடைய படைப்புகளாகிய நீங்களும் நானும் கூட இறைவனுடைய துதியை புகழ்ந்து போற்றி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் அக்கறையுள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற காரியம் அவருடைய துதியை, அவருடைய புகழ்ச்சியை நாம் சொல்லி வர வேண்டும். அவருடைய மகிமையை நாம் பறைசாற்ற வேண்டும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற வண்ணமாக இந்த ஜனங்கள் இவர்களை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். These are my people whom I created. They will proclaim my glory. கர்த்தருடைய திருவுள்ள சித்தம் அதுவாகத்தான் இருக்கின்றது. வார்த்தை இல்லாத, வாயில்லாத இயற்கை தொடர்ச்சியாக இறைவனுடைய மகிமையை பறைசாற்றுகின்ற வேளையில் நாம் நிச்சயமாகவே அதை செய்ய வேண்டும் அல்லவா? கர்த்தருடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை அல்லவா? 19ஆம் சங்கீதத்தை எழுதிய அந்த சங்கீதக்காரனுடைய உள்ளத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது முதல் 6 வசனங்களில் எவ்விதமாக இயற்கை தொடர்ச்சியாக மிகுதியாக எல்லா இடத்திலும் அவருடைய மகிமையை பறைசாற்றுகின்றதை ஆண்டவரே, அந்த கூட்டத்தோடு நானும் இணைய வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், உம்முடைய புகழ்ச்சியை நான் போற்றி பாட வேண்டும். ஆனால் என்னிடத்தில் ஏதாவது பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மீறுதல்கள் என்று என்னை நீர் தப்புவித்து நான் உத்தமனாக்கி உம்மை போற்ற வேண்டும். அதுதான் அந்த சங்கீதக்காரனுடைய திருவுள்ளமாக இருக்கின்றது. 19ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை நாம் மனப்பாடமாக எப்பொழுதும் கூறுகின்றோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும்
இந்த சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்தை நிறைவு செய்கின்றார். ஆனால் அதற்கு முன்பாக வருகின்ற 2 வசனங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 12ஆம் வசனம் 13ஆம் வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, தன் பிழைகளை உணர்கின்றவர் யார்? தன் உள்ளத்திற்கு அவர் எழுதுகின்றார். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காணும். போதுமான அவ்விதத்திலே நான் உத்தமன் ஆகுகின்ற பொழுது இயற்கை போலவே அந்த கூட்டத்தோடு நான் சேர்ந்து உம்மை நான் போற்றி பாடுவேன், என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே. அதுதான் அவருடைய வாஞ்சை, அவருடைய உள்ளத்தின் ஆர்வமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையிலுமாய் கூட ஆண்டவரை தொழுகை செய்ய வந்திருக்கின்ற நீங்களும் நானும் இந்த சங்கீதக்காரனை போலவே கர்த்தருடைய திரு சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருக்கு இயற்பில்லாத காரியங்கள், ஏதோ ஒரு பாவம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதை இந்த நேரத்தில் நாம் கடவுளுடைய சமூகத்தில் அறிக்கை செய்தவர்களாக, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காணும். நானும் இந்த இயற்கை போல உம்முடைய மகிமை, உம்முடைய புகழ்ச்சியை நான் பறைசாற்ற வேண்டும். தடையேதும் இல்லாதவாறு மகிழ்ச்சியோடு உம்முடைய மகிமையை நான் பறைசாற்ற வேண்டும். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுடைய திரு சமூகத்தில் நாம் ஒப்படைப்போம். இந்நாளும் எல்லா இடத்திலும் என்னுடைய வாழ்க்கையின் வழியாக என்னை படைத்த இறைவன் அவருக்கு எல்லா புதிய புகழ்ச்சியும் மகிமையும் மேன்மையும் கொண்டு வரும்படியாக கடவுளுடைய கரங்களில் நாம் ஒப்படைப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாக நாம் யாருமாக என்று அப்போஸ்தலர் விசுவாசத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கடந்த ஓய்வு நாளில் அதாவது 3ஆம் தேதி அன்று நடைபெற்ற தேர்தலில் திருச்சபையாக நீங்கள் கொடுத்த உங்களுடைய முழு ஒத்துழைப்புக்காக உங்களுடைய அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சில ஒருவேளை அதிக நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் பொறுமையோடு நீங்கள் கொடுத்த உங்களுடைய கோஆபரேஷனுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சில அப்ஜெக்ஷன்ஸ் திருமண்டலத்தில்
சேர்க்கப்பட்டிருந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிபாலனை குழு கான்ஸ்டிடியூட் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தது. நம்முடைய பேராயர் அவர்கள் அதை பரிசீலனை செய்து பார்த்து அதன் பிறகு அவர் கொடுத்த உத்தரவு அதனுடைய லெட்டரை நான் வாசிக்கின்றேன். I am in receipt of your explanation to the objection raised with regard to the election to the Pastorate Committee of St. Thomas Church, KGF. The ban imposed on you not to convene the first meeting of the newly elected Pastorate Committee through my letter dated 6th June 2018 has been hereby lifted. You may conduct the Pastorate Committee and elect the individuals to the various posts and representatives to the area council and diocesan council. எனவே இந்த அதிகாரத்தின் வழியாக பேராயர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற உத்தரவு பிரகாரமாக நேற்று தினத்திலே திருச்சபையில் முதலாவது பரிபாலனை குழு கூட்டம் நடைபெற்று என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2018, 2021 இந்த சைல்டுக்குரிய ஆண்டுகளுக்கான பரிபாலனை குழு அமைக்கப்பட்டு ஆஃபீஸ் பேரர்ஸ் மற்றும் ஏரியா கவுன்சில், டயசிசன் கவுன்சிலுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம். அதுக்கு முன்பதாக 2018, 2021 இந்த தேர்தலில் தெரிவு செய்தவருடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். அவர்கள் உண்ணாவிரதமாக அன்போடு நான் அழைக்கின்றேன். ஜெனரல் கேட்டகரியாக மிஸ்டர் கிறிஸ்டபர் பிரசாத், மிஸ்டர் குணசேகரன், மிஸ்டர் குணசீலன், மிஸ்டர் சம்பத் ராஜ், மிஸ்டர் சைமன் டேவிட், மிஸ்டர் செல்வராஜ். விமன் கேட்டகரியிலிருந்து மிஸ்ஸஸ் பத்மஜோதி, மிஸ் பி சுஷீலா அவர்கள். பிலோ 35 years, மிஸ்டர் இமானுவேல், மிஸ்டர் சாமுவேல் சந்தான ஸ்ரீமான் அவர்கள். இந்த 10 பேரும் 2018, 2021 தேர்தலிலிருந்து பரிபாலனை குழுவாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு திருச்சபையாருக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்களிலிருந்து நேற்று தினத்தில் நடைபெற்ற முதலாம் பரிபாலனை குழு கூட்டத்திலிருந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் மற்றும் ஏரியா டயசிசன் கவுன்சில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவருடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். திருச்சபையின் செக்ரட்டரியாக மிஸ்டர் கிறிஸ்டபர் பிரசாத் அவர்கள் யுனானிமஸாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திருச்சபையின் பொருளராக மிஸ்ஸஸ் பத்ம ஜோதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திருச்சபையின் ஸ்டீவர்டாக மிஸ்டர் சைமன் டேவிட் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திருச்சபையிலிருந்து திருமண்டலத்திற்குரிய ரெப்ரசன்டேட்டிவ் டயசிசன் கவுன்சில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மிஸ்டர் சம்பத் ராஜ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிஸ்டர் குணசேகரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிஸ் பி சுஷீலா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மிஸ்டர் மார்ஷல் ராஜ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அதே போன்று திருச்சபையிலிருந்து ஏரியா கவுன்சில் ரெப்ரசன்டேட்டிவ்காக மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிஸ்டர் இமானுவேல் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு திருச்சபையாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 10 பேரும் இறைவனுடைய அழைப்பினை ஏற்றுக்கொண்டவர்களாக ஒப்படைப்போடு அர்ப்பணிப்போடு கடவுளுடைய நாம் மகிமைக்காக இவர்கள் தம்முடைய ஊழியங்களை மேற்கொண்டு நிறைவேற்ற கர்த்தருடைய கரங்களில் இவர்களை நாம் தாழ்த்துவோம். சிறங்களை தாழ்த்தியவாறு நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எப்படியெல்லாம் எங்களை உயர்வான நிலைக்கு அழைக்கின்றீர்.
திருச்சபையின் வாழ்க்கை மீது அக்கறையுள்ள ஆண்டவராகிய நீர் திருச்சபையின் அங்கத்தினர்களிலிருந்து மூப்பர்களாக தெரிவு செய்து கொண்டிருக்கின்ற உம்முடைய திரு சமூகத்தில் தங்களை சார்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான நபர்களை உம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் தாழ்த்துகின்றோம். உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக உம்முடைய அழைப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அன்பான நபர்கள் ஒவ்வொருவருமாய் கர்த்தர் தாமே உடைய கரங்களினாலே நீ ஆசீர்வதித்தருள நாம் கொண்டாடுகின்றோம். கர்த்தர் கொடுத்திருக்கின்ற பாதங்கள் திறமைகள் எல்லாவற்றையுமாய் ஆண்டவரே பயன்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்காக மட்டுமே இவர்கள் செயல்படும்படியாக ஒவ்வொருவருமாய் நீ வழிநடத்தும்படியாக நாம் ஜெபிக்கின்றோம். தடைகள் மத்தியிலும் இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரை அர்ப்பணிப்போடு ஒப்படைப்போடு இறைவனுடைய திருவுள்ள சித்தத்தை திருச்சபையின் முன்னேற்றத்திற்காக ஆண்டவருடைய மகிமைக்காக நாங்கள் செயல்படுவோம் என்கின்ற அந்த ஒரு அர்ப்பணிப்போடு இவர்கள் முன்செல்ல கர்த்தருடைய திருப்பிரசன்னம் இவர்களை தாங்கும்படியாக தூய திரியேகரின் கரம் இவர்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய கரங்கள் இவர்களை நாம் தாக்குகின்றோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஒவ்வொருவருமாய் வறுமையான பாத்திரங்களாக உங்களுடைய சமூகத்தில் இவர்களை நாங்கள் தாழ்த்துகின்றோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரை உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தியவரை நாங்கள் செஞ்சுகின்றோம். வாரும் ஆண்டவரே ஒவ்வொருவருமாய் தனிப்பட்ட முறையிலும் படிப்பான குழுவாக இணைந்து கர்த்தாவே நீர் உங்களுடைய பிரசனத்தினாலே தாங்கி வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி உங்களுடைய சுயத்தை வெறுத்தவர்களாக உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் செயல்படத்தக்கதாக கர்த்தாவே இதுவரை 3 ஆண்டு காலங்களிலுமாய் நல்ல மேய்ப்பராகிய நீர் உம்முடைய வழிநடத்தலை தந்து காத்தருட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றுமாய் எங்களுடைய எல்லா உடைமைகள் ஆண்டவரே எங்களுடைய கரங்கள் எங்களுடைய கால்கள் எங்களுடைய சரீரங்கள் எங்களுடைய உள்ளங்கள் அனைத்தும் வழியாக உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி மகிமைப்படுத்த உங்களுடைய கரங்கள் பரிபூர்ணமாக எங்களை தெரிவிக்கின்றோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் நீர் மகிமைப்படுவதாக மனிதன் தேசும் வழியாக விண்ணப்பிக்கின்றோம். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள் உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அசைவ சக்கரவாகவே நவாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்கப்படி உங்கள் கிருபையாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டிருக்கிறது. ஆமென். திருச்சபையாருக்கு அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். அன்பான திருச்சபையினுடைய பெற்றோர்களே, வாலிப சகோதர சகோதரிகளே, ஆயிரம் அவர்கள் அறிவித்த வண்ணமாக திருச்சபையின் உண்மை விசுவாசிகளாகிய அங்கத்தினர்களாகிய நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் இறைவனுடைய நாமம் மகிமைப்படவும் வாய்ப்பினை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும்
என்னுடைய சார்பிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அனைவரின் சார்பிலே உள்ளார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் வைத்த நம்பிக்கையானது வீண் போகாமல் இன்னும் தொடர்ந்து மனசாட்சியோடு உண்மையும் புத்தகமோடு இறைவனின் துணையை கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் இறைவனுடைய நாமம் மகிமைப்படவும் எங்கள் பணியை நாங்கள் செய்வோம் என்பதனை அர்ப்பணிப்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படியாக செயல்பட திருச்சபையின் பெற்றோர்களாகிய நீங்கள், குடும்பத்தினராகிய நீங்கள் எங்களுக்காக ஜெபித்திட அன்போடும் பணியோடும் கேட்டுக்கொள்கின்றேன். வழிபாட்டிற்கு வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துமாக வந்திருக்கின்ற திருச்சபையின் குடும்பங்கள் அனைவரையும் இறைமைந்தன் இயேசுவின் துணையை கொண்டு அன்போடு திருச்சபையினுடைய ஆயர் பரிபாலன குழங்கத்தினர் அனைவரின் சார்பிலே வரவேற்று தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழிபாட்டினை நடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சபையினுடைய ஆயர் அம்மா அவர்களுக்கும் துணையாக இருக்கின்ற ஆயர் அவர்களுக்கும் நம் திருச்சபையினுடைய குடும்பங்களின் சார்பிலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராயத்திலிருந்து பேராயர் மூலமாக வந்திருக்கின்ற அறிவிப்பு, நம்முடைய பேராயத்தின் சார்பாக பெங்களூரில் இயங்கி வருகின்ற செயின்ட் ஜான்ஸ் ஹை ஸ்கூல் என்ற பள்ளிக்காக ஆசிரியர் வேலைக்காக விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றது. நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர்கள் யாராவது இருப்பின் இதன் பள்ளிக்கு விண்ணப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். செயின்ட் ஜான்ஸ் ஹை ஸ்கூல், செயின்ட் ஜான்ஸ் சர்ச் ரோட், கிளிவ்லேண்ட் ரோட், பெங்களூர். History teacher for